வணக்கம். இது அலையொலி செய்தி ஊடகம். எங்களோடு இணைய மறவாதீர்கள். சிப்ராங்பராய் மத்திய மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் சிவன் வராகி அம்மன் ஆலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு பினாங்கு மாநில இந்து சபா துணைத் தலைவரும் பினாங்கு இந்திய வர்த்தகர் தொழிலாளர் சங்க உதவி தலைவருமான டத்தோ மரியதாஸ் கோபால் டத்தின் ஊய் மற்றும் அவரது குடும்பத்தினர் சார்பில் சிறப்பு உபயம் நேற்று வெள்ளிக்கிழமை சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ முனீஸ்வரர் சிவன் வராகி அம்மன் ஆலயத்தின் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ள வராகி அம்மனின் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு உபயங்கள் நடைபெற்று வருகின்றன. அடுத்த மாதம் பிப்ரவரியில் வராகி அம்மனின் திருவிழா மிகுந்த கோலாகலமாக நடத்தப்படும் என ஆலய தலைவர் டத்தோ தேவேந்திரன் தெரிவித்தார். இவ்வாலயத்தின் சுற்று வட்டாரத்தில் இல்லாத வகையில் 6 அடி உயரத்தில் கம்பீரமாக அமைக்கப்பட்டுள்ள வராகி அம்மனின் சன்னதியில் பக்தர்கள் எப்போதும் குறிப்பாக திருவிழா மற்றும் வராகி உற்சவ உபயங்களில் பெருமளவில் கூடுவர் என அவர் கூறினார். நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் டத்தோ மரியதாஸ் குடும்பத்தினர் கலந்து கொண்டு வராகி அம்மனுக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்ததுடன் பல்லக்கு ஊர்வலத்திலும் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் இறுதியில் டத்தோ மரியதாஸ் கோபால் மற்றும் அவரது துணைவிக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. இதோடு டத்தோ மு ராமச்சந்திரன் மற்றும் பிற முக்கிய பிரமுகர்களும் கௌரவிக்கப்பட்டனர் குறிப்பிடத்தக்கது.